லண்டனின் மையப்பகுதியில் உள்ள பிரபல கடைகளில் குடிவரவு விதிமீறல் மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பாக அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரிட்டிஷ் அரச குடும்பம் மற்றும் நாட்டின் பாரம்பரிய பொருட்களை விற்கும் வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியின் 6 முக்கிய கடைகளில் உள்நாட்டு வருவாய் மற்றும் சுங்கத்துறை மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் இந்த திடீர் சோதனையை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது முறையான விசா ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக ஊழியரை பணியமர்த்தியதற்காக ஒரு குறிப்பிட்ட கடைக்கு 40,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் குடிவரவு சட்டங்களை மீறியதாக 3 பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். வர்த்தக தரக்கட்டுப்பாட்டு அமைப்பினர் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 5,433 பவுண்ட் மதிப்புள்ள சட்டவிரோத பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதில் 289 சட்டவிரோத வேப்புகள் மற்றும் 173 பொம்மைகள் அடங்கும். அங்கு விற்கப்பட்ட போலி பைகள், தொப்பிகள், ஸ்கார்ப்புகள் மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் இருந்த பயண மின்சார அடாப்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் வரி ஏய்ப்பை கண்டறிய கடைகளின் பணப்பேட்டி தரவுகளும் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டன. நேர்மையான வணிகர்களை பாதிக்கும் மற்றும் வரி ஏய்ப்பு செய்யும் இதுபோன்ற சட்டவிரோத கடத்தல்காரர்கள் மீது நாடு தழுவிய அளவில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கருவூலத்துறை செயலாளர் டான் டாம்லின்சன் எச்சரித்துள்ளார். உயர்தர கடைவீதிகளை பாதுகாப்பதற்காக போலீசார் மற்றும் பிற அரசு துறைகளை ஒன்றிணைத்து 30 மில்லியன் பவுண்ட் மதிப்பில் புதிய உயர் ரக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய போலி நிறுவனங்களின் பின்னணியில் இருக்கும் குற்ற பின்னணிகளை கண்டறிந்து எதிர்வரும் மாதங்களில் இந்த அதிரடி சோதனைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என வெஸ்ட்மின்ஸ்டர் கவுன்சில் அமலாக்கத்துறை தலைவர் கரோலின் சார்ஜென்ட் தெரிவித்துள்ளார்.